2 வாழைப்பழம் பயன்படுத்தி வீட்ல உள்ள குறைவான பொருட்கள்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் நல்ல பஞ்சு மாதிரி ரொம்ப சுவையா ரொம்பவே சுலபமா எப்படி செய்யறதுனா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். அதை இப்ப தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் சுகர் சேர்த்துடலாம். நீங்க சுகர் வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா வெல்லம் லேசா கரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இதோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுல நம்ம கட் பண்ணி எடுத்திருக்க வாழைப்பழங்களை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணீர் ஊற்ற வேணாம், வாழைப்பழமே உங்களுக்கு நல்லா கிரீமியா வந்துடும். இதோ ரொம்ப சூப்பரா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரெடியா இருக்கு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். வாழைப்பழங்களை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கங்க. அப்பதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதுல 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர், மைதா அல்லது கோதுமை எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்க இஷ்டம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க நார்மலான தேங்காய் துருவலை கூட நல்லா குட்டி குட்டியா பூவா துருவிட்டு சேர்த்துக்கங்க, சரியா இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்ப கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் நெய் உள்ள சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மாவு வாழைப்பழ கலவை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. தண்ணியை சேர்க்க வேணாம். நல்லா கலந்து விடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வரும். நான் சொன்ன சரியான அளவுல போட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஒருவேளை ரொம்ப தண்ணீரா இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மாவு கொஞ்சம் சேர்த்துக்கங்க, சரியா இருக்கும். இதோ ரொம்ப சூப்பரா கலந்து விட்டாச்சு. இப்ப இதை இந்த மாதிரி கைகளாலேயே எடுத்துட்டு ஆயில் ஹீட் பண்ணிட்டு மெதுவா உள்ள சேர்த்துருங்க. ஒரு பாத்திரத்துல நிறைய சேர்க்க வேணாம், ஒன்னோட ஒன்று மோதிட்டு உடஞ்சி வர சான்சஸ் இருக்கு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. மீடியம் ஹை ஃப்ளேம்ல. ஆயில் ரொம்ப ஹீட் ஆயிருச்சுன்னா மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திக்கங்க. ஏன்னா ரொம்ப குறைவான தீயில இருந்தது அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும், உடஞ்ச மாதிரி நல்ல வெடிப்பு விழுந்த மாதிரி ஆயிடும். ஸோ குண்டு குண்டா பால் மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. நான் இப்போ மீடியம் ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா அதுவாவே உருண்டு குட்டி குட்டி பால் மாதிரி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். எல்லா பக்கமும் ஈவனா செவந்து வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான குண்டு குட்டி குட்டி பனானா பால்ஸ் ரொம்ப சுலபமா ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு மைதா பிடிக்கலனா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், சுகர் பிடிக்கலனா வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த காம்பினேஷனும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நார்மலா செய்யக்கூடிய மெத்தட். ஸோ அதே மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். வாழைப்பழங்கள் சில நேரம் வீட்டில் ரொம்ப கனிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிற டயத்தில் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான பனானா பால்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.